அன்பு நண்பர்களே வணக்கம். மிஸ்டர் லேடிஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேஜரான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், மார்பகத்தில் கட்டி இதெல்லாம் வருது. இதை எப்படி கண்டறிகிறது? உங்களுக்கு ஏதாவது தென்பட்டுச்சுன்னா மார்பகத்தில் நீங்கள் போய் ஸ்கேனோ மேமோகிராமோ பண்ணி பார்த்துட்டு எந்த விதமான பயாப்சியும் பண்ணாம அது ஒரு கழிவு, அந்த கழிவை வெளியேற்றுறதுக்கு வழி தெரியாம தான் கட்டியா மாறுது. அப்போ அந்த கழிவை எப்படி வெளியேற்றலாம்? அப்போ நம்மள்ட்ட சிகிச்சை இருக்கு. அந்த கழிவை வெளியேற்றுறதுக்கு எங்களுடைய ஹேண்ட் ரிஃப்ளெக்ஸாலஜி, கையை செய்யக்கூடிய சிகிச்சை, அந்த சிகிச்சையை பண்ணும்போது அது வெளியில போக ஆரம்பிக்கும். அதுக்கு வழி தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கட்டி ஈஸியா கரைஞ்சு போயிடும். அதே நீங்க நோண்டி பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வழிகள் இருக்கு. என்னுடைய 20 வருஷ அனுபவத்துல நிறைய கேசஸ் பார்த்துருக்குறோம். கட்டியை ஈஸியா கட்டியை கரைச்சிடலாம். அதை விட முக்கியம், அது கட்டி கேன்சரா இருக்குங்கிற ஒரு மன அழுத்தத்துல இருந்தா அந்த வியாதியை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். சில நடிகைகள்லாம் மனசார சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து குணமாயிருக்காங்க. ஆனா அவங்களுடைய வில் பவர் வேணும். கேன்சர் வந்தாலும் வில் பவர் இல்லைன்னா ஜெயிக்கிறது கஷ்டம். எனக்கு ஒண்ணும் இல்லை இதுதானே அப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும். இந்த இன்னொரு விஷயம் சொல்லி தரேன். நிறைய பேருக்கு இந்த சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு பெருமையா சொல்லிக்கிறாங்க, எனக்கு சக்கரை வந்துருச்சு, நான் காஃபில ஜீனி போட்டு சாப்பிட மாட்டேன், சக்கரை போட்டு சாப்பிட மாட்டேன். எதுக்கு அப்படிலாம் சொல்றீங்க? உங்க வியாதிய வெளியில சொல்லாதீங்க. அது ரொம்ப முக்கியம். அது சொல்ல சொல்ல உங்களை கொல்லும். நீங்க உங்க வியாதியை வெளியில சொல்லாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரண்ட சாவியை கொடுக்காதீங்க, சொந்தக்காரண்ட சாவியை கொடுக்காதீங்க. அவன் உங்களை கைட் பண்ணியே உங்களை கொண்டுடுவாங்க. உங்க வியாதியை அதாவது ரகசியமா வச்சுக்கோங்க. ரகசியமா வச்சா வியாதி பெருகாது. எப்ப பாரு எனக்கு கை குடையுது, கால் குடையுது, அது பண்ணுது இது பண்ணுதுன்னு புலம்பலுதான் வியாதியின் ஆரம்ப நிலை இல்ல, முடிவு நிலை. வந்துகிட்டே இருக்கும், வியாதி போவாது. பாசிட்டிவிட்டி இருக்கணுங்க. எது வந்தாலும் இந்த வில் பவர் அடிச்சு தூக்கி விட்டு போயிடும். இறை மேல நம்பிக்கை வைங்க, உங்க மேல நம்பிக்கை வைங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, கான்ஃபிடன்ட் விடாதீங்க. அப்போ எந்த வியாதியா இருந்தாலும் சரி பண்ணலாம். சரிங்களா? இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, தைராய்டு இருக்கிறவங்க நிச்சயமாக தினமும் 1/2 மணி நேரம் வெயில்ல முதுவை காமிக்கணும். அந்த தைராய்டு கிளாண்டுக்கும் இதே மாதிரி ஒபிசிட்டி, அவங்களுக்கு ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு கிளாண்டு தான் இஷ்யூ. நல்லா எக்ஸசைஸே நாங்க பண்றோம் சார், அப்புறம் ஏன் சார் வருதுன்னா, இந்த ஒரு எக்ஸசைஸை பண்ணிருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, பார்க்க விகாரணமா இருக்கும், ஆனா அருமையான வைத்தியம். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முடி முளைச்சிருக்கும், மீசம் முளைச்சிருக்கும், தாடி முளைச்சிருக்கும். அது காரணம் என்ன? ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதை சரி பண்ணலாம் ஈஸியா. சின்ன எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அந்த டேப்பிங் தெரப்பி ஆல்ரெடி சொல்லி கொடுத்தீங்க அடிக்கிறதுக்கு, அதை பண்ணுங்க. மேலையும் கீழையும் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களுடைய இதுல இருந்து இதை பாருங்க, என் கழுத்தை டைட் பண்ணீங்கன்னா நரம்புகள் வெளில வரும். கோபம் வந்தா வரும்ல சில பேருக்கு, அதே மாதிரி அப்படி பண்ணிட்டு வாயை திறந்து இந்த மாதிரி, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டங்கள்லாம் ஆன்னு செய்யும். அதே மாதிரி மனிதனும் காலையில 10 கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய ஹார்மோன் இன்பேலன்ஸ் மட்டும் இல்லாம தைராய்டு கிளாண்ட் ஆக்டிவேட் ஆயிடுங்க. தைராய்டு கிளாண்டோட ஸ்பெயின் C2 C3 ஒன்னுல இருந்து இருக்கும். அது இப்படி ரிவர்ஸ்ல போகும்போது என்ன ஆகுன்னா தைராய்டு குணமாகக்கூடிய நிலையில இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க டெய்லியும் 2 ஸ்பூன் நல்ல அருமையான தேங்காய் எண்ணெய் வீட்டில் அரைச்சதாலும் சரி, இல்ல கடையில மரச்சக்கில் அரைச்சாலும் சரி, 2 ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்க. அழகா உங்களோட தைராய்டு கண்ட்ரோலுக்கு வரும். அது மட்டும் இல்லாம தைராய்டு உள்ளவங்க நிச்சயமா விட்டமின் டியை முறையா பார்த்துக்கணும். எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் பிரச்சனை இருந்தா மார்பக புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தினமும் மார்பக புற்றுநோய் வராம இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது இங்க இருக்கிற கிளாண்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும், இங்க இருக்கிற நரம்புகள்லாம் ஆக்டிவேட் ஆகும். மார்பகத்துக்கு போகக்கூடிய நரம்புகள்லாம் அந்த பிளாக் எடுக்கும். பிளாக் ஏற்படுறதுனாலதான் கட்டி வருது. இங்க பிளாக் ஏற்படும் இந்த ஷோல்டர்ல, அது மாதிரி இந்த ஷோல்டர்ல பிளாக் ஏற்படும். எந்த இடத்துல உங்களுக்கு எந்த பிரஸ்ட்ல கட்டி இருக்கோ அதோடைய மேல் பகுதியை பாருங்க. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமா அங்க ஒரு வலி இருக்கும், குத்தி பாருங்க. அந்த வலியிலே குத்துங்க. குத்த என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அங்க பிளட் சப்ளை போக ஆரம்பிக்கும். எங்க? அந்த கட்டிக்கு போய் கட்டிய ஹீல் பண்ணும்.
நீங்க மெனக்கெட்டு சொல்றேன், இதெல்லாம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சரியா வரலையா அதுக்கப்புறம் போய் சர்ஜரி பண்ணிக்கங்க, கீமோதெரப்பி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதை பண்ணுங்க, ஆரம்ப நிலையில பண்ணி பாருங்க, பயப்படாதீங்க. ஐயோ கட்டி வந்துருச்சே என்ன போதோ தெரியலையே, அது மாதிரி பயப்படாதீங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு லேடி வந்தாங்க பாண்டிச்சேரியில இருந்து. அவங்களுக்கு இதே பிரச்சனை என்கிட்ட வந்தாங்க. 1.5 மாசத்துல சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வரையும் வரல. 6 வருஷமா அந்த அம்மா என்ன திரும்பி கூட பார்க்கல. கேட்டதுக்கு வரல சார், நல்ல ஐட்டம் சார். நாங்க ஒன்லி பிளாக்கேஜ், எல்லா வியாதிக்கும் பிளாக்கேஜ் தான். நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாத்துக்கும், எல்லா பிரச்சனைக்கும் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அடைப்புகள். மறுபடியும் சொல்றேன், தண்ணி கம்மியா குடிச்சா நிறைய அடைப்புகள் வருங்க. தண்ணியை ஒழுங்கா குடிச்சா, நல்ல தண்ணியை குடிச்சா பிரச்சனையே வராது. இன்னொரு விஷயம் சொல்றேன், இங்க இருந்து தமிழ்நாட்டுல பாட்டில் வாட்டர் குடிச்சிட்டு இருப்போம், சத்து இல்லாத தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்ல, உப்பு இல்லாத தண்ணிய. அதே ஊருக்கு போனீங்கன்னா தண்ணி எவ்வளவு குடிச்சாலும் தாகம் அடங்காது. அங்க கிராமத்துல தொட்டி வாட்டர் குடிப்போம், கீழே உள்ள பூமி வாட்டர், அது நிறைய சத்து இருக்கும். இது உடம்பு கிடைச்சாக்குள்ள தண்ணி தாகமாடிக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இந்த மாதிரி பார்த்து சாப்பிட்டு பாருங்க. என்னன்னா அந்த நல்ல தண்ணி இருக்கு, அது உடம்புக்கு தேவை. அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு தாகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ரீஃபில் பண்ணும். இந்த ஒட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா எங்க தண்ணி கிடைக்குது வாங்கி குடிச்சு வச்சுக்கும் பாருங்க. அதே மாதிரி மனுஷனுக்கு கிராமத்துக்கு போனா அந்த தண்ணியை உடம்பு குடிச்சு வச்சுக்கும். அந்த தண்ணியில இருக்க சத்துக்களை எடுத்து வச்சுக்கும். செய்வீங்களா நண்பர்களே? நல்ல அடிப்பம்பு தண்ணியை, சுத்தமான தண்ணியை குடிங்க. அதுல இரும்பு சத்து ஜாஸ்தியா இருந்தா குடிக்காதீங்க. நல்லா தெரியும். இதை விட பெட்டர் இந்த பாட்டில் வாட்டர் குடிக்கிறதுக்கு பதில் என்ன தண்ணி குடிக்கலாம்? வீட்டில் ஆர்வம் கூட குடிக்கலாங்க. அதுல கூட ஓரளவு சத்து இருக்கு. அந்த பாட்டில் வாட்டர்ல கவர்மெண்ட் ஏன் இந்த ஸ்கீம் வச்சிருக்காங்க தெரியல, சட்டம் வச்சிருக்காங்க தெரியல. அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். நல்ல தண்ணியை நல்லா நிறைய குடிங்க, நல்ல விதமா குடிங்க, உங்க உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. அப்ப மார்பக புற்றுநோய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு கட்டியா இருக்கும் போதே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சரி பண்ணிக்கங்க. தினமும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்க மார்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. பண்ணும்போது என்ன ஆகும்? அங்க சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், உங்களால உணர முடியும். அப்ப அந்த பிரச்சனைக்கு வரவே வராதுங்க. செய்வீங்களா நண்பர்களே? இதுக்கு மேல உங்களுக்கு என்னுடைய ஸ்பீச் புரிந்தா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.